பாண்டி 29/6/99, 6:34 PM மேலூர். லக்னாதிபதி சனி செவ்வாயால் கெட்டுவிட்டது, வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியுமா, எந்த வேலை நன்றாக வரும், வருமானம் ஈட்ட முடியும், எந்த வேலை வரும், வருமானம் நல்லா ஈட்ட முடியும், இப்படி கேட்குறாங்க. மேலூர் தமிழ்நாடு. ஓகே, செவ்வாயால் லக்னாதிபதி. ஓகே, இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கீங்க, கேள்வி இங்கே செவ்வாய், சனி செவ்வாயால் லக்னாதிபதி கெட்டுவிட்டார், உண்மை. ஓகே, இந்த இடத்துல என்னன்னா லக்னம் இங்க சுபத்துவ அமைப்புகள்ல வலுத்திருக்கு. ஆனா ஜாதகத்துல 6, 8ஆம் அமைப்புகள் ஓரளவுக்கு பலமாக இருக்கு. ஓகே, 6, 8ஆம் அமைப்புகள் ஓரளவுக்கு பலமா இருக்கிற ஜாதகம். லக்னாதிபதி ஓரளவுக்கு சனி செவ்வாயோட அமைப்புகள் இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையே. லக்னாதிபதி இங்க மங்கள யோகத்துல இருக்காருங்க. எந்த வகையிலுமே தயவு செய்து இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க தான் டிகிரி. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல இப்ப இந்த டிகிரி அமைப்பு, டிகிரி காட்டுங்கம்மா. இந்த இடத்துல லக்னாதிபதி 6 டிகிரியில இருக்கிறாருங்க, சனி 20 டிகிரி. லக்னாதிபதிக்கும் சனிக்கும் 14 டிகிரி கேப் இருக்கு. 14 டிகிரி, ஒரு நட்சத்திரத்தையும் கடந்த தூரம். அதுக்கப்புறம் செவ்வாய் 4 டிகிரியில பாக்குறாரு. செவ்வாய் பார்ப்பதால் குரு வந்து இந்த இடத்துல மங்கள யோகத்தை அடைவாரு. என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு எதிரில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ல, நான் ரொம்ப சேஃபா இருப்பேன்ல. ஏன்னா ஒரு 1.5 வீடு தள்ளி 2 வீடு தள்ளி ஒரு பெரிய எதிரி ஒருத்தர் இருக்கான். எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு தள்ளிடுவான். ஆனா எதிர்க்க என்னோட ஃப்ரெண்ட் இருந்து என்ன பாக்குறான் போது அந்த எதிரி வந்து என்ன அடிச்சிருவான், அந்த பயம் எனக்கு இருக்காதுல்ல. என் ஃப்ரெண்ட் வந்து என்ன காப்பாத்திடுவான்ல. லக்னாதிபதி அருமையான மங்கள யோகத்துல இருக்கிறாரு. ஜாதகம் அப்படியே வலுத்து இருக்கிற ஜாதகம். நீங்க சொன்ன அமைப்புகள்லாம் இல்ல, அப்படியே இந்த குரு கெட்டு போயிருந்தா நீங்க நோயாளிங்க. 8ஆம் அதிபதி லக்னத்துல, 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி கடுமையான நோயாளி. நீங்க அந்த அமைப்புகள் இல்ல. ஏம்மா டிகிரி காட்ட சொன்ன லக்னத்துல, அது அப்படியே வரல ஸ்கிரீன்ல. லக்னம் 11 டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி கிட்டத்தட்ட 5 டிகிரியில லக்னத்தை பார்க்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். உங்க ஜாதகம் சூப்பர் ஜாதகம்ங்க. சரி, இப்ப அடுத்து தசை என்ன சொல்லுது? தசாபுத்தி அமைப்புகள்ல உங்களுக்கு 6, 8ஆம் அமைப்புகள் சுத்தமா ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப சந்திர தசை நடந்து முடிஞ்சிருச்சு. சந்திர தசை தாங்க உங்களை போட்டு ரொம்ப நெகட்டிவான அமைப்பை பண்ணுச்சு. சரி இருங்க, கேள்வியை மறுபடியும் பார்த்துக்கிறேன். கெட்டுவிட்டது, வாழ்வில் உயர்நிலையை அடைய முடியுமா, எந்த வேலையில் வருமானம் ஈட்ட முடியும்? அருமையான உயர்வை எட்டுவீங்க, அருமையான உயர்வை எட்டுவீங்க. செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாருன்றனால இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். செவ்வாய் தசையில சுய புத்தி முடிஞ்சிருச்சு, செவ்வாய் தசையில ராகு புத்தி முடிஞ்சிருச்சு. செவ்வாய் தசையில அடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடியது ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி. செவ்வாய் தசை ராகு புத்தி தாங்க கொஞ்சம் டல் அடிச்சிருப்பீங்க. செவ்வாய் தசையில குரு புத்தி அட்டகாசமாக இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்குங்க. செவ்வாய் தசை குரு அமைப்புகள்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கும். வாழ்க்கை துணையை அறிமுகப்படுத்துறது, 5ஆம் இடத்தினுடைய குழந்தை திருமணம் மாதிரியான அமைப்புகள்ன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம்ங்க. அடுத்து வரக்கூடிய சனி இங்க நீச்சமாக இருக்கிறார். சனிக்கு பெரிய அளவுல நீச்ச பங்கம் இல்ல. நவாம்சத்துல சனி எங்க இருக்கிறாரு? நவாம்சத்துல சனி சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், சிவப்பு நிறம், வீடு, வாகனம் மாதிரியான, வாகனம் இல்ல, வீடு, கட்டிடம் மாதிரியான அமைப்புகள் செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய துணையில. ஏன்னா செவ்வாய் தான் இதோட தொடர்புல இருக்காரு. என்னது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 2வது இடத்துக்கும் அவரே தொடர்பு. சந்திராதி யோகத்துல புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. புதனும் நல்லா தாங்க இருக்கிறாரு இந்த ஜாதகத்துல. சந்திராதி யோகத்துல சொல்லி எல்லா கிரகமும் வலுத்து நீங்க இப்பவே நல்லா இருக்கிறீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிறீங்க. குரு கண்டிப்பாக சனியோட சேரவே இல்லைங்க. இந்த இடத்துல அவர் அருமையான மங்கள யோகத்துல இருக்காருன்றனால செவ்வாய் சந்திரன் மாதிரியான அமைப்புகளோட தன்மையில நிறைய சம்பாரிச்சு ரொம்ப 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 நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் தசையிலே வரும். ராகு தசை பௌர்ணமி சந்திரனோட வீட்டுல சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறாருன்றதுனால கண்டிப்பாக 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன் இருக்காது. இந்த இடத்துல அப்படியே ராகு என்ன செய்வாரு, சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல சுக்கிரனோட இணைந்த பலனை அப்படியே உங்களை வெளிநாட்டுக்கு, வெளி மாநில அமைப்புக்கு நகர்த்தி அற்புத பலனை செய்வாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது கொமைனா போடுங்க, அப்பயே தெய்வம் மாதிரி சொன்னார் அவரு அப்படின்னு போடுவீங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் அற்புதமான ஜாதகம்.